கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வார்த்தையின் மூலமாக அநேகர் ஆஸ்வதிப்பட்டு வருகிறீர்கள், அநேகர் மகிழ்ச்சி அடைகிறீர்கள், அநேகர் என்னோடு தொடர்பு கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறீர்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக் கொடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமானவர்களே, எந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம் இருக்கிறதோ என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை நாம் பார்ப்போம். எபேசியர் 1:17-18 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவளிக்கிறாவி தர வேண்டும். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கும் நம்பிக்கை, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது கிடைக்கிற ஆசீர்வாதம், அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அழைப்பு, அதிலே அவன் நீதிமான் என்று சொன்னேன், அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான் என்று சொன்னேன். எசேயா 51:2 நான் ஏற்கனவே சொன்னேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும், எசேயா 51:2-3 உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். நான் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன், நான் அவனை ஆசீர்வதித்தேன், நான் அவனை பெருகச் செய்தேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் வனாந்தரத்தை ஏதேனை போல் ஆக்குவார், அதன் அவாந்தரங்களை கர்த்தரின் தோட்டத்தை போல் ஆக்குவார். சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீதசத்தில் உண்டாயிருக்கும். பாருங்க, பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஒரு மக்கள், அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படவில்லை, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். ஸ்திரீகளிலே பிறந்தவனிலே யோவான் ஸ்நானனை விட பெரியவன் ஒருவரும் இல்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் மிகச்சிறியவன் அவரை விட பெரியவன். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவன் தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்துகள் வருகிறான். அது மாத்திரமல்ல, அவன் சிறியவனாக இருந்தாலும் அவன் பரலோக ராஜ்யத்தில் மிகப்பெரியவன். யார்? யோவான் ஸ்நானனை விட பெரியவரான். தாவீதை விட, பழைய ஏற்பாடு பக்தர்களை விட, எலியாவை விட, எலிசாவை விட அவர்கள் வேணால் வரங்கள் செய்திருக்கலாம், பல சாதனைகள் புரிந்திருக்கலாம், அப்போ மாம்சத்தின்படி பல செயல்கள் செய்திருக்கலாம். ஆனால் அதை சொல்லவில்லை, ஆவியின்படி இங்கே சொல்லுகிறார், அவன் எல்லாரை விட பெரியவர் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் விசேஷமானவர்கள். அந்த பழைய உடன்படிக்கையில் இருந்த மக்களுக்கு கூட அவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். எசேயா 51:2 நான் ஒருவனாய் இருக்கு, நான் அவனை அழைத்தேன். அழைச்சி சன்னியாசி ஆக்கலை, அழைச்சிட்டு புடுங்கலை. பழைய உடன்படிக்கையில வேலைக்காரங்களையே அழைத்து ஆசீர்வதித்தேன், பெருகச் செய்தென்றார். ஒன்று அழைக்கிறார், இரண்டாவது ஆசீர்வதிக்கிறார், மூன்றாவது பெருகச் செய்கிறார். பெருக்கம், கூட்டல் இல்லை. 1-1-2-2-4 அது கூட்டல். 1-1-2-2-2-4 4 16, அப்புறம் 16 அப்படி இது பெருக்கல். ஆண்டு சொல்றாரு, நான் அவனை அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், பெருகச் செய்தேன். ஏன் அது சொல்றாரு? தேவனுடைய வார்த்தையை விளங்கி கொண்டால் உங்களையும் அவர் அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் பெறலாம். இந்த வசனத்தை விளங்கிக்கிட்டா. ஆனால் தான் நான் ஊழியர்கள் கூட்டங்களில் அநேகம் நடத்தியிருக்கிறேன், பல கூட்டங்கள் நடத்தி கொண்டு வருகிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஒரு ஒரு ஊழியருடைய ஐக்கியத்தில் கிட்டத்தட்ட 5 மணி நேரங்கள் நாங்கள் பேசுகிறோம், அது கருத்தர் நடத்தி கொண்டிருக்கிறோம். சில செய்வினைகளை சொல்லுவார்கள், நான் சொல்வேன், செய்வினை வைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், என் வார்த்தையை கேட்டால் நீங்கள் பெரிய ஆளாயிடுவீங்க. சூனியம் பண்ணப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், என் வார்த்தையை கேட்டால் பெரிய ஆளாயிடுவீங்க. ஏன்னா அந்த வார்த்தையை கற்றுக்கொண்டா மந்திரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, உங்கள் பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் விசேஷமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், உடன்படிக்கைகள் இருக்கிறீர்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களை சூழ்ந்திருக்கிறார். பிசாசு மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் அந்த பிசாசு சர்ப்பங்களின் தேவர்களையும் மிதிக்கலாம், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள அதிகாரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு உண்டு. ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போய், என்ன அர்த்தம்? சகல அதிகாரத்தை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார். அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கு நீங்கள் பங்காளியா இருக்கிறீங்க, அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் ஊழியர்கள் இணைந்து ஊழியம் செய்கிறீங்க. இரக்கம் பெற, சகாயம் பெற நீங்கள் கிருபாசனம் செல்லலாம் என்று சொன்னேன். அப்போ அழைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்கிறார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். வாழ்க்கையில் தோல்வியை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தை வெறும் வெட்டி பேச்சு இல்லை. ஆறுதல் பண்ணா பரவாயில்ல, இந்த நான் கஷ்டம் வந்துச்சா பரவாயில்ல, என்னை விசுவாசி, நான் அவனை மேலே கொண்டு வருவேன், உன்னை வாழ்க்கையை உயர்த்து, அவன் ஆறுதல் படுத்துறது. கர்த்தருக்கு சோத்திரம். வெறும் வீணான வார்த்தையை சொல்லிட்டு வெறும் ஆறுதல் மாத்திரம் இல்லை, ஆறுதல் பண்ணி செய்வேன். கர்த்தருக்கு சோத்திரம். சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். கர்த்தராகி நான் ஏற்ற காலம் தீவிரமாக நடப்பிப்பேன், நான் செய்வேன், நான் உன் ஆறுதல் செய்யலாம். கர்த்தர் சீவனுக்கு ஆறுதல் செய்வார், வனாந்தரத்தை ஏதேனை போல் ஆக்குவார். அவாந்திர வழி வாழ்க்கையில் வனாந்தரம் வனாந்தரம் வனாந்தரம். இன்னைக்கு அநேர் பாருங்க, நான் ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்தேன், அடுத்த சோத்துக்கு இல்லாமல் வாழ்க்கையே வனாந்திரம் தான். வனாந்திரம் வனாந்தரம் ஒன்றும் இல்லை, வனாந்திரம் வனாந்திரம் வனாந்திரம்.
பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை. சத்தியத்தை அறிகின்ற பொழுது எல்லா பிரச்சனைகளும் ஹல்லேலூயா கால்கள் மிதிக்கிறோம். காற்றையும் கடலை இறையாதே அமைதியாயிருந்து சொன்ன ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். காற்றை பார்த்து நீங்கள் பேச முடியும், கடலை பார்த்து பேச முடியும். இறையாதே அமைதியாயிரு. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து இறையாதே அமைதியாயிரு. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், இயேசுவை உடையவர்கள், நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதனால உள்ள ஒருத்தரை வச்சுக்கிட்டு நாம யோசிக்க வேண்டியதில்லை. இது உங்க தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை, விசுவாசத்தின் அடிப்படையிலே. கிறிஸ்துவானவர் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே வாசமாயிருக்கிறாரா, நம்புறீங்களா அருமையானவர்களே? ஆகையினாலே இன்னும் சில காரியங்களை சொல்லித்தரலாம். தேவனுடைய வார்த்தைகள் தியானிப்போம். அப்போ அழைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பெருகச் செய்கிறார். வனாந்திரத்தை ஏதேனை போல் ஆக்குவார், அவாந்தரங்களை கத்திரின் தோட்டத்தை போல் ஆக்குவார். அப்படி ஆக்கும்போது என்ன கிடைக்கும்? சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம். அப்போக்கு முன்னாலே ஆண்டுட்டு வர்றதுக்கு முன்னால என்ன இருந்துச்சு? துக்கம், துயரம், முறுமுறுப்பு, கூக்குரல். ஒரே துக்கம், ஒரே துயரம், ஒரே முறுமுறுப்பு, ஒரே கூக்குரல். பிரச்சனை 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 பிரச்சனை. ஆண்டுட்டு வந்த பிறகு சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம். வாழ்க்கையில் ஆனந்தம், எப்போதும் மகிழ்ச்சி, எப்போதும் ஆனந்தம். படுத்தா ஆனந்தம், ராத்திரி எந்திரிச்சு ஆனந்தம், ராத்திரி போல ஆனந்தம், 12 மணிக்கு எந்திரிச்சு ஒரு டான்ஸ். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன ஆனந்தம், என்ன இன்பம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லி முடியாதே. அது வெறும் வார்த்தையில் இல்லை, அனுபவம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிறைய ஊழியக்காரர்கள் அனுபவிக்கிறார்கள், நிறைய தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள். ஒரு சிலர் அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதை சொல்லி தருகிறேன். துக்கத்திலையும் துயரத்திலையும் வனாந்திரத்திலையும் நெருக்கத்திலையும் பிரச்சனையிலையும் கண்ணீரில் இருக்கிறவர்களை மாற்றுவது எப்படி, அந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது எப்படி, அதை குறித்து நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கேளுங்கள். நான் சொன்னேன் எபேசியர் 1:17-18 அவரை அறிந்து கொள்வதில் நமக்கு கிடைக்கிற காரியம் என்ன? அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் யார்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னேன். நீங்கள் மல்டி மில்லியனருடைய வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய தேவாதி தேவனுடைய சொந்த பிள்ளைகள். அல்லேலூயா. உங்களை பாதுகாக்க வேண்டியவருடைய கடமை, பராமரிக்க வேண்டியவருடைய கடமை, போஷிக்க வேண்டியவருடைய கடமை, உங்களை சீர்படுத்துறது கடமை. ஆனால் தான் 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தானே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பரிசுத்தமாக்குறது யாருடைய வேலை? நம்முடைய வேலையா? அவர் வேலை. நான் ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய இசைகிறேன், அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறேன். ஆகையினாலே நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க எனக்கு லாபம், பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க நஷ்டம். பாவம் செய்ய செய்ய பாவத்தினால கேடு வருகிறது, நாசம் வருகிறது, அழிவு வருகிறது. தேவன்ட்டு ஒப்பு கொடுக்க தேவனாலே ஜீவன் வருகிறது, வாழ்வு வருகிறது, சுகம் வருகிறது, விருத்தி வருகிறது. அதனால நாங்கள் பாவத்தை குறித்து பேசுறதே இல்லை, ஜீவனை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்கிறோம். எதனா வாசிக்கிறீங்க? சரி, அதை வேற சொல்றாங்க, பாவத்தை குறிச்சே பேசலையே. ஜீவனை குறித்து பேசுனா ஜீவன் வரும்போது பாவத்துக்கு இடமில்லை. ஒரு இடத்துல சாக்கடை தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கெட்டி கிடக்குது, நாரிக்கிட்டு கிடக்குது. இப்போ இந்த சாக்கடையே நம்ம பேச்சு கலக்கிட்டே இருந்தால் இன்னும் நார ஆரம்பிக்கும். அதை விடுறது போலாக தண்ணீர், நிறைய தண்ணீர், ஜீவ தண்ணீரை வந்துச்சு அப்படின்னா, ஏகப்பட்ட தண்ணி வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த சாக்கடை இருக்கடமே அடிச்சுட்டு போயிடும். நேற்று வரைக்கும் நாரி கிடந்த இடம் ஒரு பெரிய மழை வஞ்சி ஒரு வெள்ள மாதிரி தண்ணி போயிடுச்சுன்னு வச்சுக்காங்க, மழை போல போயிடுச்சு அப்படின்னா அந்த சாக்கடை போயிடும். இப்போ சாக்கடையை பற்றி பேசுறது இல்லை, ஜீவனை பற்றியே பேசுகிறோம், வாழ்வை பற்றி பேசுகிறோம், சுகத்தை பற்றி பேசுகிறோம். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகையினாலே இந்த மேன்மையான காரியங்களை விளங்கி கொள்ளுகின்ற பொழுது எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. ஏனென்றால் நீங்கள் புத்திரர்கள், சுவீகார புத்திரர்கள், நீங்கள் தேவ புத்திரராக இருக்கிறீர்கள். உலகத்தையே நீங்கள் சுதந்திரிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதை குறித்து நம்ம பின்னால பார்ப்போம். இப்போது நாம் சொல்ல வேண்டிய நேற்றை நாம் விட்டுதான காரியம், நீங்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பரிசுத்தவான்கள், கரையற்றவர்கள், பிழையற்றவர்கள், குறையற்றவர்கள், நீங்கள் சுகமாக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, என்ன சொல்றாருங்க, நாம் ஒரு சரீரம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். அதைத்தான் ரோமர் 12:5 வாசிக்கிறோம். அநேகராகி நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒரு அவயவங்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாடு ஊழியம் 2 வித்தியாசம். பழைய ஏற்பாடு ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்கும் ஏராளமான வித்தியாசம். கிருபாசனில் போக முடியாது, நமக்கு எப்பவும் கிருபாசனில் போகலாம், தைரியமாக போகலாம். இது என்ன, நாம் ஊழியர்கள் தான் அது சொல்ல முடியும். அதனால ஒவ்வொரு விசுவாசி இன்றுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்றால், அதுதான் அப்போஸ்தலர் படி 15:9 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவன் ஒன்னும் செய்யல, ஒரு கிரியை பண்ணல, ஒன்னும் ஒரு பெரிய தியாகம் பிரதிஷ்டை ஒன்னும் பண்ணல. இயேசு விசுவாசித்தான், கல்வாரியை விசுவாசித்தான், அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அதான் சொல்றார், விசுவாசத்தினாலே. அப்போஸ்தலர் 15:9 அவர்கள் இருதயத்தை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லாதபடி செய்தார். புதிய ஏற்பாட்டு ஊழியத்தில் வித்தியாசம் இல்லை, நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளுங்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனுடைய பிள்ளை,
ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ஆனால் தான் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் உங்க தகப்பட்ட உரிமையை கேட்கலாம். எங்கள்கிட்ட வந்து நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி கேட்க வேண்டியது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு உதவி செய்கிறோம், பரவாயில்ல. ஒரு சிக்கல் உதவி இருந்தால் 2 பேர் ஒருமனப்பட்டா அது ஆகுன்னு சொல்லி இருக்குது. உங்களோட நாங்கள் இணைந்து ஜெபம் பண்ணுகிறோம். ஆனாலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் கிருபாசனத்துக்கு செல்வதற்கு எங்களை தேடாதீர்கள். நீங்கள் தேடலாம், நீங்கள் தைரியமாக செல்லலாம், உங்கள் தாம்படத்தில் உரிமையோடு கேட்கலாம். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஃப்ரீ. தாய் கொடுத்த பால் ஃப்ரீ. தாய் நம்ம வந்து எழுதி வைக்கல, நான் இவ்வளவு பால் கொடுத்தேன், இவ்வளவு சோறு போட்டேன், எழுதி வைக்கல. தாயை விட கோடி மடங்கு அன்புள்ளவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என் தாய் செய்யாத இயேசு செய்திருக்கிறார், என் தகப்பன் செய்யாத இயேசு செய்திருக்கிறார். எனக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிறுவையிலே தன் ஜீவனை கொடுத்து என்னுடைய சாபத்தை எல்லாம் தன்மையில் ஏற்று அவருடைய நீதி எனக்கு தந்திருக்கிறார். என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய நீதி எனக்கு தந்த ஆகையினாலே என் சாபம் தீர்க்கப்பட்டது என்பது முடிந்து போன காரியம். ஒவ்வொரு மனிதனுடைய சாபமும் தீர்க்கப்பட்டது என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முடிந்து போன காரியம். பிரச்சனை என்ன? அதை விளங்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், உங்களுக்குரிய நீங்கள் சொந்தமாக்க வேண்டும். நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் ஊழியக்காரர்கள், உங்களுக்கு சொந்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 12:5, கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயமாக இருக்கிறோம் சொல்லிட்டு 7ஆம் வசனம், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலையும் போதிக்கிறவன் போதிக்கிறதுலையும் புத்தி சொல்றவன் புத்தி சொல்றதுலையும் தரித்திருக்கடவே. அப்போ ஊழியம் செய்யறதுனால போதிக்கிறதுனால இன்னொரு சரீரமாயிருது இல்லை, ஒரு சரீரத்தில் அவயவம் தான். 2 சரீரம் இல்லை. இது போதிக்கிற சரீரம், இது புத்தி சொல்ற சரீரம் இல்லை, 2 ஒரு சரீரம் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனம், புத்தி சொல்கிறது தரித்திருக்கிறவன், பகிர்ந்து கொடுக்கிறவன், வஞ்சனை இல்லாமல் கொடுக்கிறவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்கிறவன், இரக்கம் செய்கிற உற்சாகத்தோடு செய்ய கடவன், உங்க அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்ப எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் ஊழியர்கள். கர்த்தருடைய ஊழியம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு போதிக்கிற கிருபை இருந்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிங்க. ஒருவன் போதித்தால் அதான் பேதுரு சொல்கிறார், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன். நீ போதிக்கலாம், மக்களுக்கு சொல்லலாம். இதுக்கு ஒரு விசேஷ அழைப்பு வேண்டியதில்லை, விசேஷ காலிங் தேவையில்லை, கர்த்தர் சொல்ல வேண்டியதில்லை, ஒரு தரிசனம் பார்க்க வேண்டியதில்லை, ஒரு சொப்பனம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? அவருடைய குமாரனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தேவன் அவளை முன் குறித்தாரோட முன் அறிந்தார். ரோமர் 8 வாசித்தோம் அல்லவா? அவர்களை முன் குறித்தார், அழைத்தார், அவர் நீதிமான் ஆக்கினார், மையப்படுத்தியிருக்கிறார். இப்படி இருக்க தேவன் தெரிந்து கொள்ள குற்றம் சாட்டப்படுகிறவர் யார்? தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். குமார ரத்தம் நமக்கு புதிதான ஜீவன் உள்ள மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார், தேவன் உங்களை ஆர்டினேஷன் பண்ணியிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக இயேசுவினாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்கள் ஆசாரியர் என்று சொல்லுகிறார். பவுல் இன்னும் விளக்கமா சொல்லுகிறார், என்னையா அந்த பழைய ஏற்பாட்டு ஊழியம், அந்த ஒளிஞ்சு போற ஊழியம், அந்த வெள்ளாட்டு கடை சாம்பல், அதுக்கே மேன பாராட்டுறானே, நீ இயேசு ரத்தத்தாலே நீ மீட்கப்பட்டவனாச்சே, புதிதான மார்க்கம் கொண்டு பண்ணினபடினாலே நீ தைரியமா செல்லலாமே சொல்றாரு. இது எப்போதும் ஆழமா பதிவு. ஏன் திருப்பி சொல்றோம்? சில காரியங்களை திருப்பி பேச வேண்டியதாக இருக்கிறது அருமையானவர்களே. எல்லாம் மறந்துடும். எல்லாம் கேட்டு போயிட்டு, நான் குப்பை ஆண்டவரே, நான் மண்ணு ஆண்டவரே, நான் கழுத ஆண்டவரே. கழுதிக்காக உயிரை கொடுத்தார், கழுதிக்காக பரலோகத்தோடு பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். நம்மளேறப்பட்டவர்கள், தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவ புத்திரர்கள். அறியாமையினால் சாத்தானுக்கு அடிமையானோம். நம்மை மீட்கும்படியாக தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நம்மை மீட்கும்படியாக தேவன் தன் குமாரனை அனுப்பினார். நம் பாவியா இருந்த போது தேவன் நம்மை நேசித்தார். என்னுடைய பாவத்தை, உங்க பாவத்தை எண்ணவில்லை, உலகத்தின் பாவத்தை எண்ணவில்லை. ஆகையினாலே எண்ணாதபடி தன் மகனை கொடுத்து ஒப்புரவாக்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரைகளை நீக்கினார், பிள்ளைகளை நீக்கினார். இப்பொழுது உங்களை ஊழியக்காரா வைத்திருக்கிறார். வசனம் வாசிப்போம். சரி, கொரிந்தியருக்கு 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். இங்கே தேவனாலே ஊழியர்கள், புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது ஒன்று. ஆகையினால யாராவது ஒரு தாளந்தை வச்சுக்கிட்டு, எனக்கு அவரை மாதிரி பேச தெரியாது, இவரை மாதிரி பேச தெரியாது, எனக்கு அந்த திறமை இல்லை, இந்த திறமை இல்லை, அந்த வரம் இல்லை, இல்லை. உங்கள் தாளந்தை புதைத்து விடாதீர்கள். தாளந்து புதைத்து வேண்டிய கதை உங்களுக்கு தெரியும், அவனுக்கு எங்க கொண்டு போட்டாங்கன்னு தெரியும். அது முடிவில். ஆனால் இந்த பூமியில தேவன் வாழும்போது யாரையும் ஆக்கினைக்குள்ள தீக்கிறது இல்லை. ஏன்னா இயேசு சொன்னா, இப்பொழுது உங்க யாரையும் ஆக்கினைக்குள்ள தீக்கிறது இல்லை, அது முடிவு தான். ஆக நான் தாளந்துகளை புதைத்து விடாதீர்கள். உங்களுக்கு என்ன திறமை உண்டோ அந்த திறமையை கொண்டு, உங்கள் பணத்தை கொண்டு, நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து உங்கள் ஐஸ்வர்யத்தை கொண்டு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துங்கள். வேணுமென்னா என்னுடைய கேசட்டுகளை வாங்குங்கள், மற்றவர்களுக்கு ஃப்ரீயா போடுங்க. இது காப்பி ரைட் எல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு நாளும் போதும் மற்றவர்களுக்கு காப்பி பண்ணி கொடுங்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கொடுங்கள். இல்லை என்றால் இன்னும் பல கேபிள் சேனல்களுக்கு நீங்கள் இதை கொடுத்து இதை டெலிகாஸ்ட் பண்ண வையுங்கள்.
மக்கள் விளங்கட்டும். இது உண்மையாகவே ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த கேசட் வாங்கி எல்லாருக்கும் கொடுங்கள். இதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இலவசமாய் பெற்றோம். இந்த வெளிப்பாடு இலவசமாய் பெற்றேன், இலவசமாய் கொடுக்கிறேன். இது இலவசம். இதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இதுக்கு எந்த விதமான காப்பீடு கிடையாது. தேவனுடைய வார்த்தையை இலவசமாய் அறிவியுங்கள், இலவசமாய் பேசுங்கள். என் கேசட்கள் வாங்கி கேளுங்கள். இன்னும் தேவையா ஏராளமான கேசட்கள் தருகிறேன், கேளுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள். ஆசீர்வதிக்கப்படட்டும், மக்கள் வாழட்டும். மக்கள் சாபத்திலிருந்தும் தோல்வியிலிருந்தும் அதரியத்திலிருந்தும் அவநம்பிக்கையிலிருந்தும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்தும் குற்ற உணர்விலிருந்தும் எல்லா விதமான பிற்போக்கான எண்ணத்திலிருந்தும் வெளியே வரட்டும். நான் ராஜகுமாரன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் சம்பாதிக்க முடியும், ஐஸ்வர்யம் சுதந்திரிக்க முடியும் என்று அவர் முன்னேறட்டும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவன் என்னோடு இருக்கிறார். நான் ஊழியக்காரன். ஊழியக்காரனுடைய செல்வத்தை தேவன் விரும்புகிறார். எனக்கு செல்வம் உண்டு என்றதான ஒரு நிலையை மக்கள் வளரட்டும். கர்த்தர் தாமே நீங்கள் ஊழியம் செய்வீர்களாக. எத்தனை விசுவாசி செய்ய போறீங்க? எத்தனை பேர் பணத்தால் செய்ய போறீங்க? எத்தனை பேர் உங்கள் சரீரத்தால் செய்ய போறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே. சரி, வசனத்துக்கு செல்லுவோம். நீங்கள் ஊழியர்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியான் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. 12:6 1 கொரிந்தியர் 12:6 கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ள எல்லாரும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்குதான். 8ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறீங்க? ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவு உணர்த்தும் வசனம், ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம். அப்போ எல்லாருமே ஒரு தகப்பனுடைய பிள்ளை, ஒரு சரீரத்தில் அவயவம். இது யாரும் பெரிய ஆள் இல்லை. ஞானத்தை போதிக்கிற வசனம் எனக்கு வேலை செஞ்சதுனால பெரிய ஆள் இல்லை. நான் உங்களோட பெரிய ஆள் இல்லை, நீங்கள் என்னோட சின்ன ஆள் இல்லை. ஒரு தகப்பனுடைய பிள்ளை. எனக்கு ஒரு இடம், உங்களுக்கு ஒரு இடம் கிடையாது. ஏன்னா ஒரே சரீரத்தில் அவயவங்கள் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. அதுக்கு மிஞ்சி எண்ணாதீங்க, குறைவாகவும் எண்ணாதீங்க. கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. என்ன சொல்றாரு? ஆவியின் அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்படுகிறது சொல்லிட்டு 9ஆம் வசனம், வேறொருக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கு வரங்கள். அப்போ ஒருத்தர் குணமாக்கு வர வந்து கை வச்செல்லாம் பொத்துன்னு விழுது சுகமான உடனே, சில கோயில் சில இடங்களில் பிரசவம் பண்ணி கூட கை வச்சுட்டு எல்லாரும் பொத்துன்னு விழுந்து சுகமானதை பார்த்துருக்கிறேன். அதுக்காக சுகமாக்குற வரங்கள் வேலை செஞ்சாலும் உங்களோட நான் பெரிய ஆள் இல்லை. கர்த்தருக்கு என்ன நேசிக்கிறது போல உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு சத்தியம் தெரியலன்னா என்னை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சத்தியம் தெரியாது. குழந்தை யாரை தூக்க வந்தா? நான் நீதிமான்கள் எல்லாம் பாவி அதை ரட்சிக்க வந்தேங்கிறார். அப்போ யாருக்கு அதிகமான அட்டென்ஷன்? பாவி மேல அட்டென்ஷன். அதான் பழைய ஏற்பாடுல என்ன சொல்லுது? உங்க அக்கிரமும் உனக்கும் தேவனுக்கு இடையில் நடுவா இருக்குது. அக்கிரமம் இருந்தா ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். அதனால தான் பழைய ஏற்பாட்டு மக்கள் நினைச்சிருந்தாங்க, நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன்னா தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆனா புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. நீ எவ்வளவு பெரிய அக்கிரமான காரணம் தான், எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரிதான், உங்க ஜெபத்தை கேட்கறதுல உங்களையே தேடி வந்திருக்கிறார். நீ அக்கிரமக்காரன், நீ தாமா எனக்கு வேணும். ஏன்னா உன் அக்கிரமம் உன்னை அழிக்குது, உன் பாவம் உன்னை அழிக்குது. நீ வாழ வேண்டும். உன் அக்கிரமத்தினால் நீ சாகக்கூடாது, உன் தீமையினால் நீ அழியக்கூடாது. நான் உன்னை தூக்க வந்தேன், உங்களுக்கு வாழ் கொடுக்க வந்தேன். அப்ப அந்த அழைப்பு அவன் ஆண்டவர் வருத்தப்பட்டு அக்கிரமத்தினால் பாவத்தினால் அழிந்து கொண்டிருக்கிற மக்களே, இன்னொருத்தர வாருங்கள், நான் உங்களை நீதிமானாக, பரிசுத்தவானாக, குற்றமற்றவனாக, கண்டிக்கப்படாதவனாக, ஐஸ்வர்யவானாக எல்லா விதத்திலும் மாற்றுவேன். அதான் அர்த்தம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரிதானா? ஆண்டவருக்கு ஆகினால பழைய ஏற்பாடு அக்கிரமம் தான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். அதான் பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது முக்காடு இருக்குது, ஏசிட்டு வரும்போது முக்காடு நீங்குது. அதான் கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாடு வாசிக்கும் போதெல்லாம் முக்காடு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவர் அடிச்சாரு, வெட்டினாரு, குத்துனாருன்னு இருக்கும். ஆனா புதிய ஏற்பாடுலாம் இயேசு யாரையும் அடிக்கல. என்னை கண்டான் பிதாவை கண்டான். தேவன் எப்படிப்பட்டவர்? ஒருவனையும் அடிக்காதவர். இயேசு காரி துப்புனாங்க, பிதாவும் அடிக்கல, பரிசுத்தாவும் அடிக்கல, இயேசுவும் அடிக்கல. இயேசு பைத்தியக்காரன் சொன்னாங்க, இயேசுவும் அடிக்கல, பிதாவும் அடிக்கல, யாரும் அடிக்கல. அது மாத்திரமல்ல, இயேசு சிலுவையில் அடிச்சாங்க. அவர் ஊழியம் பண்ணும்போது தொந்தரவு பண்ணாங்க, அப்பவும் பிதாவும் அடிக்கல, பரிசுத்தாவும் அடிக்கல, இயேசுவும் அடிக்கல. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, என்ன கடிச்சு பார்த்தாலும் இனிப்பாத்தான் இருக்குது. அன்பா தான் சொன்னேன், முன்னாலே பேசினேன். நான் சாக்லேட்டா இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட சாக்லேட் இருக்குன்னா நீங்க வாங்கி சாப்பிட்டுடலாம். நான் சாக்லேட்டாவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன? எப்படி கடிச்சு பார்த்தாலும் எப்படி இருக்கும்? இனிப்பாத்தான் இருக்கும். என்கிட்ட கசப்பே வர முடியாது. ஏன்னா அது சாக்லேட்டு. எப்படி கிடைச்சாலும் சாக்லேட். அது போல தான் தேவன்கிட்ட அன்பு இருக்காரு சொல்லல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு பரிட்சிக்கப்பட்டது. அவர் சிறுவில் அடிச்சு பார்த்தாங்க, காரி துப்பு பார்த்தாங்க, அப்பவும் அவர் அன்பாகத்தான் இருக்கிறார். அந்த அன்பு அவரால் மாற்றவே முடியல. அல்லேலூயா. அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு, கள்ளம் கேட்கிறான், அவரே குற்றுயிரா துடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்தவரை நினைச்சுக்கணும், அப்பவும் நினைக்கிறாரு. அல்லேலூயா. என்னோட ஒரு பரதேசியில் இருப்பா, அவன் ஒண்ணுமே பண்ணல. ஒன்னு அவன் கள்ளன், அவன் மோசமானவன், அவன் சிறுவில் தொங்கிட்டு இருக்கிறான். நீ என்னோட இருப்ப. கேட்ட உடனே, விசுவாசித்த உடனே அவனுக்கு கிடைச்சு போச்சு. ஏன்னா நீங்க ஊழியக்காரங்க.
விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் அது கொடுக்கப்படுகிறது. சொல்லிட்டு 1 Corinthians 12 வாசிச்சு பாருங்க, 11 வசனம். இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியார் நடப்பித்து தம் சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 12 வசனம். எப்படி எனில் 1 Corinthians 12:12 எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தில் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமும் கிறிஸ்துவும் இருக்கிறார். 27 வசனம் என்ன சொல்லுது? உள்ள அந்த வசனம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. சொல்லிட்டு ஒவ்வொரு அவயவம் தான். புதிய ஏற்பாட்டில் ஊழியர் சொல்லும் போனா ஒரு அவயவங்கள். அவங்க வித்தியாசமான பார்வை பார்க்க கூடாது. இவன் என்னோட பெரிய ஆளு, அவர் வரம்பற்ற தேவதாசர். அதாவது சில எனக்கு ஒரு செல்ல ஆளு கூட்டு எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே சால்வை போட ஓடி வந்தாங்க. ஐயா எனக்கு சால்வை வேலை வேண்டாம். பவுல் கூட மாலை போட ஓடி வந்தாங்க. ஐயாவுக்கு மாலை வேண்டாம். அவர் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டாரு. ஏன்னா இது சத்தியத்தை விளங்கும். ஒரு காலத்தில் அப்படி இல்லை. யாராவது மாலை போட மாட்டாங்களா, யாராவது என்ன பாராட்ட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சத்தியத்தை அறிய அறிய அதெல்லாம் விட்டுட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல சால்வை, ஐயா உங்களுக்கு சால்வை போடணும். அன்னைக்கு ஊழியர்கள் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் வந்து ஐயாவுக்கு சால்வை போடணும். ஐயோ சால்வை, மனிதர்கள் எங்களை உயர்வா சொல்லும்போது உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறார். அதனால் மற்றவருடைய புகழ்ச்சி எங்களுக்கு தேவையில்லை, கர்த்தரால் புகழப்பட வேண்டும். ஆனால் நான் கர்த்தரை பார்க்கிறோம். மற்றவர்கிட்ட என்ன கிரேடம் கிடைக்குங்கிறது இல்லை, எங்கள் தேவன்கிட்ட இருந்து வரணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அருமையானவர்களே, 27 வசனம் 12-27 என்ன வாசிக்கிறீங்க? நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களா இருக்கிறீர்கள். அப்ப நீங்களே கிறிஸ்துவின் சரீரம். அப்ப கிறிஸ்துவின் சரீரம்னா என்ன? கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை அத்தனையும் பங்கு, கிறிஸ்து சம்பாதித்த அத்தனைக்கு நீங்க சொந்தம். கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் உண்டு அதுக்கு சொந்தம். என் சரீரத்தில் இருக்கிற அத்தனைக்கு என் கைக்கு சொந்தம், என் கையின் காலுக்கு சொந்தம், என் சரீரத்தில் என்னோடு இணைந்தப்பட்டது. அப்படியானால் கிறிஸ்து தரித்திரர் அல்ல. தரித்திரனாயிருந்த எனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். எதற்காக என்ன ஐஸ்வர்யனாக்க? ஏன்னா அவர் ஐஸ்வர்யமான். அவர் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தவர். அவர் எல்லா விதமான மலைகள் இருக்கிற அந்த மிருகங்கள் பறவைகள் அவருக்குரியது. அவர் நான் பசியாரதான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா நான் செஞ்ச பாவத்தினாலே சாபத்தினாலே தரித்திரம் வந்தது. என் தரித்திரத்தை ஏற்று எனக்கு பதிலாக என்னுடைய இடத்திலே கல்வாரி சிலுவையிலே தரித்திரத்தை சுமந்து தீர்த்திட்டார். ஆகையினாலே அவர் உயிர்த்தெழுந்தார். செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து இப்பொழுது சிங்காசனத்தில் இருக்கிறார். அவரோடு கூட நம்மையும் உட்கார வைத்திருக்கிறார். எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம் வாசிக்கிறோம். 6, 7, 8 வசனங்கள்ல நம்மை அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஆகையினாலே அவர் சம்பன்னர். ஆகையினால் நீங்களும் உங்க வாழ்க்கையில அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் பங்காளியா இருக்கிறீங்க. ஆகையினால உங்க வாழ்க்கையில தரித்திரம் இருக்க கூடாது. இதை மனதில் வையுங்க, இதை மனதில் சிந்திங்க. விடிஞ்சா அடைஞ்சா ராத்திரியும் பகலும் இதே சிந்திங்க. வெளியே வர தேவ ஆவியான உதவியை கேளுங்க. தேவன் ஒரு ஆலோசனை கர்த்தர், அவர் ஐடியாக்களின் தேவனாக இருக்கிறார். உன் மீது கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வரும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு உண்டு உண்டு. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள். தேவன் ராஜ்யம் என்பது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய நீதி என்பது தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. அதை தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் வந்து எனக்கு கொடுன்னு நான் கேட்கறது இல்லை, தேவன் எனக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எப்படி எனக்கு தெரியாது. வெங்கல கதை உடைத்த தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறார். இரும்பு தாழ்பாலை முறித்தவன் எங்களுக்குள்ள. சொல்லுங்க, நான் நீதிமான். எல்லாரும் சொல்ல, நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்து சரீரத்தில் ஒரு அவயவமாக இருக்கிறேன். நான் தேவனோடு இணைக்கப்பட்டவனாக இருக்கிறேன், ஆசீர்வாதத்தோடு இணைக்கப்பட்டவனாக இருக்கிறேன், நன்மையோடு இணைக்கப்பட்டவனாக இருக்கிறேன். தேவனின் மேல் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே எனக்கு புதிய திட்டங்கள் உண்டு. சொல்லுங்க, எனக்கு புதிய வாழ்வு உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் தோல்வியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி எனக்கு, நான் வெற்றியா இருப்பேன். காரணம் நான் ஊழியக்காரன். அல்லேலூயா. ஜெபிக்கிறோம். நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணட்டுமா? அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட மக்களுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையில் சொல்லுகிறேன், வானமும் பூமியும் ஒளிந்து போனால் வார்த்தை ஒளியாது என்று சொன்னீரே. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் மூலமாக அப்போஸ்தல உபதேசத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் தகப்பனே, எழுதப்பட்ட வார்த்தை மக்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் கல்வாரத்தினாலே இலவசமாய் பாவ மன்னிப்பு பெற்றார்கள் என்று சொன்னேன். ஆண்டவரே, இவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லி இருக்கிறேன். இவர்கள் பரிசுத்தவான்கள், இவர்கள் குற்றமற்றவர்கள், இவர்கள் கரையற்றவர்கள், திரையற்றவர்கள், பிழையற்றவர்கள். ஒருவேளை விட்ட குறை இருக்குமானா இதை விளங்கி இதை அறிக்கை பண்ணி விட்டு ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத தடையாயிருக்கிற ஆண்டவரே, பாவத்தை அசுத்தத்தையும் ஆண்டவரே இலவசமாய் கிறிஸ்துவின் வல்லமையாலே அதை விட்டு தள்ளிவிட்டு ஹல்லேலூயா எல்லா நிறைவும் பெற்று சுகமாய் வாழ்வார்களாக. ஆண்டவர் நீதியிலே வாழ்வார்களாக, பரிசுத்தத்தில் வாழ்வார்களாக, வெற்றியில் வாழ்வார்களாக. ஒரு குறைவில்லாதபடி, ஒரு தாழ்ச்சி இல்லாதபடி, ஒரு பற்றாக்குறை இல்லாதபடி, குடும்ப வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, வியாபாரத்திலே அல்லது ஊழியத்திலே எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்வார்களாக. தேவனுடைய ராஜ்யம்
ராஜ்யத்தை கட்டுவார்களாக, அழிந்து போற மக்களை தூக்கி எடுப்பார்களாக. மனித நேயம், மனித அன்பு, மனித இரக்கம் சொல்லி ஆண்டவரே மக்களை நேசிக்கிறவர்களாக, மக்களுக்கு நல்வாழ்வுகளை ஆண்டவர் உதவி செய்கிறவர்களாக, மக்களை தூக்குகிறவர்களாக, மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இவர்கள் மாறுவார்களாக. பிரகாசமுள்ள மனக்கங்கள் உண்டாவதாக, உண்டாவதாக. எல்லா அறியாமையும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆவியானவரே, ஆவியானவரே உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் ஊழியக்காரர்கள். நாளை சந்திப்போமா?